ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். ரட்சிப்பினுடைய தொடர் செயல்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கல்வாரி சிலுவையிலே தந்தருளி நம்மை மீட்டு கொண்ட மேன்மையான செயல்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. மாத்திரமல்ல, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சிப்பினுடைய தொடர் செயல்களாக நம்மை பிதாவுடைய சமூகத்தில கரையில்லாமல் பிழையில்லாமல் கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும் அநேக செயல்களை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவதாக அவர் சிட்சிக்கிறார், போதகத்தினால் சிட்சிக்கிறார். இரண்டாவதாக அவர் புடமிடுகிறார். மூன்றாவதாக அவர் நம்மை வணைகிறார். தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார், உடன்படிக்கையை காக்கிறார், கடிந்து கொள்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். இவையெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள் என்றும் நாம் சிந்தித்தோம். இந்த செயல்கள் எல்லாம் ஒரு மனிதனோ அல்லது தலைவரோ, சபையினுடைய தலைவர்களோ இதை செய்ய முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் தேவனுடைய மகத்துவ செயல்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கவனிக்கிறார். God watches me. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? ஒரு ஆங்கில பாடல், நான் அடிக்கடி கேட்கிற ஒரு பாடல். Why should I feel discouraged? Why should the shadows come? Why should my heart feel lonely and long for heaven and home? When Jesus is my portion, a constant friend is he. His eye is on the sparrow, and I know he watches me. ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? ஏன் உங்களை சுற்றி கரும் மேகங்கள் இருக்க வேண்டும்? ஏன் நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள்? ஏன் பரலோகத்திற்கும் வாசஸ்தலத்திற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய பங்காக இருக்கிறார். அவர் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கவனிக்கிறது. His eyes on the sparrows. He watches me. அப்படி என்றால் நீதிமொழிகள் 24:11-12 வாசிக்கும் போது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தறிகிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ என்று வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், அதாவது கொலையுண்ணப்பட போகிறவர்கள், அதாவது அழிவின் குழிக்கு போய்கொண்டிருக்கிற ஜனங்களை நம்மால் விடுவிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை கவனிக்கிறவர், இருதயங்களை சோதித்தறிகிறவர், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்கிறவர் அதை கவனிக்கிறார். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் கவனிக்கிறார். கவனித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அநேக இந்த உலகத்துல அநேக காரியங்களை கண்டுபிடித்தவர்கள், அநேக விதிகளை கண்டுபிடித்தவர்கள், அவருடைய கவனம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒரு ஆப்பிள் ஒரு மரத்திலிருந்து கீழே விழுது, எல்லாரும் அதை கீழே விழுதுன்னு பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அங்கு த பிரின்சிபிள், அந்த விதியை கண்டுபிடித்தவர். அதே போல அநேக விதிகளை கண்டுபிடித்தவர்கள் எல்லாருமே, பாஸ்டர் லூயிஸ் அவர்களும் அந்த அவருடைய நாட்டில் பால் திரைந்து டெய்லி கொண்டு போய் வெளியே கொட்டி கொண்டிருப்பார்கள். அதை கவனித்தார். ஏன் இவர்கள் பாலை கொட்டுகிறார்கள்? அதை வேறு ஏதாவது மாற்ற முடியுமா? அதை மாற்றும் பொழுது அது தயிராக மாறி உலகம் முழுவதும் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. கவனம் தேவை. நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர் நம்மை கவனிக்கிறார். ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அதே போல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஏனோ தானோ என்ற அந்த கர்த்தருடைய வார்த்தையோ அல்லது கர்த்தருடைய கிருபைகளையோ நாம் நினைப்போமானால் தேவன் நம்ம இன்னும் அதிகமாய் கவனிக்கிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கிறது. பொழுது விடிந்து வெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். இப்போ நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நாம் எதையுமே ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அநேகரை நாம் மறைத்து விடலாம். நம்முடைய மனைவியை மறைத்து விடலாம், நம்முடைய பிள்ளைகளை மறைத்து விடலாம், நம்முடைய சபையாரை மறைத்து விடலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை ரொம்ப கவனமாக இருக்கிறதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு சில வசனங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோபு 14:6, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாய் இருக்கிறீர். முதலாவது, நம்முடைய பாவத்தின் மேல் கவனமாய் இருக்கிறார். இரண்டாவது, தானியேல் 9:14, கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். கர்த்தர் நீதி உள்ளவர், நாம் தான் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். தானியேல் 9:14, கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கவனித்து நமக்கு தண்டனை கொடுப்பாரானால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? சங்கீதம் 130:4, கர்த்தாவே நீர் எங்களுடைய அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பாரானால் அவர் ஒவ்வொரு அக்கிரமத்தையும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். சங்கீதம் 10:11 வாசிக்கிறோம், தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் அநேகர் சொல்லிக் கொள்ளுறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்வார். ஆனால் நம்முடைய நிலைமை எவ்விதமாக இருக்கும்? நாம் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிப்போம். அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் கிரியை செய்கிறார். சங்கீதம் 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்படியானால் அவரிடத்தில் என்ன இருக்கிறது? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. சங்கீதம் 130:4. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கூட கர்த்தர் கவனிக்கிறார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, நம்முடைய செயல்களை கவனிக்கிறாங்க, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளை கூட ஒருவேளை மற்றவர்கள் இந்த நாட்களிலே கவனிக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் பெருகி கொண்டு வருகிறது. கர்த்தர் கவனிக்கிறார். மல்கியா 3:16, அவருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கவனிக்கிறார். That I know he watches me. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.